அதோட ஓபிஎஸ் பேசுகிறார் என்ன, அவர் நம்பிக்கை கோரும் தீர்மானம் வந்தது அம்மா மறைவுக்கு பிறகு. அதை நம்பிக்கை கோரின முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு சட்டமன்றத்தில் பெரும்பான்மை நிரூபிக்கணும். அப்போ வந்தபோது எதிர்த்து ஓட்டு போட்டவர் தான் ஓபிஎஸ். இவராக விசுவாசமாக இருக்கிறார். சிந்திச்சு பாருங்க, இவர்களாம் யார்? இந்த இயக்கத்துக்கு துரோகம் விளைக்கின்றவர்கள். இதெல்லாம் வெட்ட வெளிச்சத்துக்கு வந்துட்டு. அதோட பிறகு எங்களோட இணைன்னு சொன்னாங்க. எல்லா கழக நிர்வாகிகளும் இந்த கருத்தை சொன்னாங்க. சரி, இணைந்து செயல்படலாம் என்று நாங்கள் இணைந்து செயல்பட்டோம். ஒருங்கிணைப்பாளர் பொறுப்பே கொடுத்தோம். அப்படிப்பட்ட நிலையிலையும் உண்மையாக செய்யலை. அதுக்கு மாறா செயல்பட்டார். பிறகு அதிமுகவுடைய தலைமை கட்சி அளவில் ராயப்பட்டது. அங்கே பல ஆட்களோட அழைச்சிட்டு போய் அந்த கட்சி அலுவலகத்தை அடித்து நொறுக்கினார். எல்லா தொலைக்காட்சியிலையும் வந்துருக்கு. இன்னைக்கு வழக்கு பதிவு செய்யப்பட்டு இன்றைக்கு வழக்கு இருக்குது. இப்படிப்பட்டவர்கள் இப்படி இந்த இயக்கத்துக்கு உண்மையாக இருப்பாங்க. ஒரு கட்சியிலிருந்து பிரச்சனை வந்தால் ரைட்டு. அம்மா இருக்குன்னு பிரச்சனை வந்தது. ஆனால் அம்மா வெளியில் தான் மறியல் செஞ்சாங்க, போய் உடைக்கல. ஆக இவர்கள் தனக்கு பதவி இல்லை என்றால் எந்த நிலைக்கும் போவார் என்பது இதிலிருந்து வெட்ட வெளிச்சமாகிறது. அதோட அண்மையில் திரு ஓபிஎஸ் அவர்களும் அவருடைய மகன் முன்னாள் எம்பி அவர்களும் இன்றைக்கு திரு ஸ்டாலின் அவர்களை சந்தித்து ஊக்குவித்து கொடுத்து பேசுகிறாங்க. எல்லா தொலைக்காட்சியிலும் இருக்கு. அம்மா இருந்தால் இப்படி செயல்பாட்டில் இடங்குவாங்களா? அதோட இப்போ ஒரு 4 நாளைக்கு முந்தி திமுக ஆட்சிக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. இவர்களெல்லாம் இணைக்க வேண்டும் என்று சொன்னால் எப்படி இணைக்க முடியும்? இவரெல்லாம் அதிமுக ஆட்சிக்கு வருவதற்காக இவரெல்லாம் இணைக்க சொல்லல. திமுகவை மறைமுகமாக ஆதரித்து திமுக ஆட்சியில் அமர்த்த வேண்டும் என்று திட்டமிட்டவர்கள் இன்றையெல்லாம் வெளிப்படையாக வெளியில் வந்துட்டனர். அதே போல திரு டிடிவி அவர்கள், நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த ஏற்கனவே இவர் அடிப்படை உறுப்பிலிருந்து நீக்கப்பட்டவர். இவர் எங்க கட்சி பற்றி பேசுவதற்கு எந்த தகுதியும் அருகதையும் கிடையாது. இது அம்மாவால் நீக்கப்பட்டவர். இப்படி எப்படி போய் உனக்கு அம்மாவுக்கு நல்லா செஞ்சிருந்தா அம்மா உன்னை ஆதரிச்சிருப்பாங்கள? இல்லை அம்மா கட்சியில் வச்சிருப்ப, உறுப்பினராக கூட வச்சுக்கல. அடிப்படை உறுப்பிலிருந்து நீக்கப்பட்டவர் சொன்னால் இவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் உணர வேண்டும். இன்னைக்கு அத்தனை இவர்களெல்லாம் ஒன்றாக சேர்ந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பிடிமா செயல்படுவதற்கு தான் இந்த திட்டம், வேற எதுவுமே கிடையாது. அதோட அதிமுக ஆட்சி இருக்கின்றது. அம்மா அவர்கள் ரத்தம் சிந்தி ஆட்சி அமைச்சு கொடுத்தாங்க 2016. அந்த ஆட்சி கவிழ்ப்பதற்கு 18 எம்எல்ஏக்களை இன்றைக்கு கட்சியிலிருந்து அதை வெளியேறி அழைத்திட்டு போன இந்த டிடிவி. இவர் எப்படி இந்த இயக்கத்துக்கு விசுவாசமா இருப்பார்? இப்படி இந்த இயக்கத்திற்கு துரோகம் செய்வர்கள் அவர்கள்தான் இன்றைக்கு அடையாளம் காட்டப்பட்டிருக்க என்பதை நேரத்தில் குறிப்பிட விரும்புகிறேன். அதே மாதிரி ஓபிஎஸ் இன்னைக்கு சொல்றாரு திருமதி சசிகலா அம்மா அவர்களை பற்றி. அவர் ட்விட்டரில் போட்ட, அதாவது வலைதளத்தில் அப்பொழுது அறிவித்த செய்தி, இவரெல்லாம் எப்படிப்பட்டவர் என்பது நாட்டு மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஊடகத்தின் மூலமாக, பத்திரிகையின் மூலமாக 13 பிப்ரவரி 17 அம்மா அவர்கள் மருத்துவமனையில் இருந்தபோது சசிகலா பேசாதது ஏன்? அப்பொழுது யாரு? ஓபிஎஸ். பிப்ரவரி 14 2017 குற்றவாளியில் சசிகலா தப்பியது தமிழகம். குற்றவாளி சசிகலா தப்பியது தமிழகம் செய்தி. அதோடு அன்றைய தினமே 14 பிப்ரவரி 17 சசிகலா உள்ளிட்ட 3 உடனடியாக சரணடைய உத்தரவு. அப்புறம் மார்ச் 3 2017 உயிருடன் இருக்கும் வரை சசிகலா உறவினர்கள் கட்சியில் அனுமதிக்க மாட்டேன் என மாண்பு அம்மாள் கூறினார். இவர்கள் தான் ஒட்டுக்க சேர்ந்திருக்கிறாங்க. இப்படி சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தக்கவாறு தங்களை மாற்றிக்கொள்வதுதான் இவர்கள். இந்த இயக்கத்திற்கு விசுவாசமாக இருந்தது கிடையாது, அவர்களுக்குள் விசுவாசமாக இருந்தது கிடையாது. இப்படிப்பட்ட துரோக செயலில் ஈடுபட்டவர்கள் தான் இன்றைக்கு கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்க என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.
பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.